ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாரம்பரியமான பருப்பு உருண்டை குழம்பு இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 5 வரமிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. இதை வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் உருண்டை பிடிச்சி நல்லா அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். ஆயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் வந்துட்டு நல்லா பொரியட்டும். இதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 தக்காளி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா தண்ணியாக கரைஞ்சி வதங்கி வரணும். அந்த டைமில் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 பெரட்டி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரைச்சிக்கிட்டு தேங்காய் பெருஞ்சீரகம் போட்டதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். உருண்டை போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சுவையான டேஸ்டான உருண்டை குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுதா கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.